கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 55:3 சொல்லுகிறது, என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையிலே உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, என் வார்த்தைகளை கேளுங்கள், நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி நீங்கள் செய்வதன் மூலமாக ஆடுகளை மேய்த்த தாவீதை ஆண்டவர் அழைத்து அபிஷேகித்து 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்த, அரண்மனையிலே வாழ்ந்த ஒரு ஆசீர்வாதமான சாட்சியுள்ள வாழ்க்கையை தந்தது போல உங்களுக்கும் தந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன், நிச்சயமான கிருபைகளை தருவேன். அதன் மூலமாய் நீங்கள் ஆசீர்வாதமாய், சமாதானமாய், மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாய் வாழ முடியும் என்று சொல்லுகிறார். தாவீதை ஆசீர்வதித்து நிச்சயமான கிருபைகளால் உயர்த்தின தெய்வம் உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். God bless you.